நண்பர்களே, நாங்கள் துங்கபத்ரா அணையை 1 மணி நேரத்தில் பஸ்ஸில் ஏறி சுற்றி பார்த்த அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிக திட்டமிடல் இல்லாத பயணம் இது. நேரம் மிக குறைவு, 1 மணி நேரம்தான் பாக்கி. அதில் அங்கிருந்த பஸ்ஸில் ஏறி வேகமாக சென்று அணைக்கட்டை ஒரு சுற்றிவிட்டு கீழே இறங்கினோம். துங்கபத்ரா நதியின் அணைக்கட்டை சுற்றி மலைகள், உயர்ந்த காடுகள், பசுமை நிறைந்த சோலைகள். பஸ் வளைந்து மேலே சென்று மேலிருந்து அணைக்கட்டையை காட்சியை நமக்கு காண்பிக்கிறது. வழியெங்கும் பசுமை, குளிர்ச்சி, அமைதி. கட்டுக்கட்டிய தூரம் வரை மலைகள். நகரத்தின் கோலாகல சப்தங்களிலிருந்து மாறி இயற்கையை நோக்கி நாம் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறோம். மனதிற்கு ஒரு நிம்மதி. கவர்மெண்ட் பஸ் 2 இடத்தில் நிறுத்துகிறார்கள். ஒன்று அணைக்கட்டினுடைய பார்க் இருந்த பகுதி. அதை கடந்து மேலே உச்சிக்கு அணைக்கட்டின் மேலிருந்து பார்க்கின்ற வியூ. இது பார்க்குக்கான இறங்குகின்ற இடம். மேலிருந்து அணைக்கட்டை பார்க்கும் ஆவலால் பஸ்ஸில் யாத்திரையை தொடர்ந்தோம். நிறைய ஏர்பின் வளைவுகள். பஸ் மேலே உயரத்திற்கு சென்று கொண்டே இருக்கிறது. பஸ்ஸில் இருந்து இறங்கி மேலே சென்றபோது விசாலமான வெளி, அருமையான காற்று. மேலிருந்து பார்க்கும்போது நீர்த்தேக்கத்தின் அழகு கண்கொள்ளா காட்சியாக தெரிகிறது. கடல் போல் நீரை துங்கபத்ரா அணையில் தேக்கி வைத்துள்ளார்கள். நீர்த்தேக்கம் ஒரு பக்கம். ஷட்டர்கள் மூலம் தண்ணீர் வெளியே கொட்டுகிறது. அது ஒரு ஆறாக ஓடுகிறது. 2 பகுதிகளிலும் அழகிய பூங்காக்கள், விளையாடுகின்ற இடங்கள். மேலிருந்து பாருங்கள் எவ்வளவு அழகு என்று. பலரும் மேலே இருந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். நானும் எடுத்துக்கொண்டேன். இங்கு வியூ பாயிண்ட் மிக அழகாக அமைத்திருக்கிறார்கள். அணைக்கட்டையும் நீர்த்தேக்கத்தையும் மேலிருந்து பார்த்தபோது ஏற்பட்ட உணர்வு சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அதை எப்படி வர்ணிப்பது? நீங்களே பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. இங்கிருந்து பார்க்கும்போதே எவ்வளவு பெரிய ஆறு. துங்கபத்ராவுடைய நீர்த்தேக்கத்தினுடைய அழகை நாம் என்னவென்று சொல்வது? மேலிருந்து பார்க்கும்போது சிறியதாக தெரிகின்ற நீர்த்தேக்கம் அருகில் சென்றால் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். இங்கே ஒரு 10-15 நிமிடங்கள் தான் நின்றிருந்திருப்போம். அதற்குள் எவ்வளவு அமைதி, எவ்வளவு ஆனந்தம். தண்ணீர் சப்தம், காற்றின் வேகம், எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தோம். சில நேரங்களில் அமைதிதான் நம் மனதுடன் பேசும். சில இடங்கள் அப்படித்தான் நாம் மறந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். துங்கபத்ரா அணைக்கட்டும் நீர்த்தேக்கமும் அப்படித்தான். திரும்பி நடந்து வரும் வழியில் அங்கு ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருப்பதை பார்த்தோம். மிக அழகான கெஸ்ட் ஹவுஸ். பிரிட்டிஷ் காலத்தில் கட்டியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அந்த கண்ணாடி ஜன்னல்கள் அற்புதமாக இருந்தது. அதன் அமைப்பும் அதை சுற்றியுள்ள பூங்காவும் இன்று முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அங்கு செல்வதற்கு அனுமதி இல்லை. மேலிருந்து கீழே இறங்கும் வழியில் ஒரு இடத்தில் பஸ்ஸை நிறுத்தினார்கள். அங்கு படிக்கட்டுகள் நிறைய இருந்தன. அது வழியாக மேலே ஏறி சென்றால் துங்கபத்ரா நீர்த்தேக்கத்தை காண முடியும். பிள்ளைகள் ஏறி சென்றார்கள். எங்களால் முடியவில்லை. ஆதலால் கீழேயே நின்று விட்டோம். எங்களுடைய பயணம் முடிந்து விட்டது. நாங்கள் சென்ற பஸ்ஸில் ரிட்டர்ன் ஆக வேண்டும். 1 மணி நேரம்தான் அலவுடு. எனவே பஸ்ஸில் ஏறி கீழே இறங்க ஆரம்பித்தோம். பஸ் கீழே இறங்கி கொண்டிருக்கிறது. பஸ் பூங்காவனத்திற்கு அருகில் நிற்கிறது. அங்கு சிலர் ஏறினார்கள். பஸ் கீழே இறங்க ஆரம்பித்தது. இதோ பாருங்கள், நீர்த்தேக்கம், நீர் விழுகின்ற இடம், ஆறு, பிள்ளைகள் விளையாடுகின்ற கார்டன். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டே கீழே இறங்கினோம். நீங்கள் எப்பொழுதாவது இந்த பகுதிக்கு வந்தால் கட்டாயம் 1 மணி நேரத்தை இந்த இடத்தை பார்ப்பதற்கு ஒதுக்குங்கள். மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். மேலிருந்து பார்த்த அந்த விசாலமான காட்சி நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சிறிது என்பதை நமக்கு உணர்த்தும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யும், ஷேர் செய்யும் மறக்காதீர்கள் நண்பர்களே. நன்றி.